உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எந்த இடத்துல இருந்து இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது சார்? ஏற்றம் வர்றதும் இறக்கமாகறதும் வந்து நம்ம வீட்டினுடைய வடகிழக்கு. நீங்க எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலுமே உங்க வீட்டினுடைய கட்டமைப்பை வந்து சரியான முறையில் அமைச்சிட்டீங்க அப்படின்னா, எதுனா ஒரு பொருள் வேணா ஓகே இஎம்ஐல போட்டுக்கலாம், அதை வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே வடமேற்கு தான். இந்த வடமேற்கு வந்து சரியா இல்லாதனால தான் வந்து வீட்டுடைய கட்டமைப்பு தவறா அமைஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு என்னதான் பண்ணலாம் சார்? முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ள இருக்கிற திங்ஸை மாற்றி வச்சாவே ஓரளவுக்கு சரி பண்ண முடியும். ரொம்ப முடியாத பட்சத்துக்கு அவங்களுடைய வீட்டினுடைய கட்டமைப்பை ஒரு சின்னதாக பரிகாரம் அப்படிங்கிறது எந்த வகையில ஏற்புடையதா அமையும் சார்? அது வந்து உறுதியாக ஸ்ட்ராங்காக எடுத்துக்க முடியுமானாக்க கண்டிப்பாக இல்லை. பரிகாரம் அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து ஒரு ஆயிரக்கணக்கான வீடுகளை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதில் வந்து எந்தெந்த வீட்டில் வந்து என்ன தவறு நடந்துச்சு, அவங்களுடைய வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒவ்வொன்றையும் ஆராய்ஞ்சு தொழிலாகவே நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. இது வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கோம். ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு வாஸ்து சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு விஸ்வகர்மா வாஸ்து முறையில பல தீர்வுகளையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ண சங்கர் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வாஸ்து சம்பந்தப்பட்டதை பத்தி பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். நிறைய பேருக்கு இந்த கடன் அப்படிங்கிற ஒரு தொல்லை இருந்துகிட்டே இருக்கு சார். நிறைய சம்பாதிப்பாங்க, நல்லா வேலைக்கு போவாங்க, கை நிறைய சம்பாதியம் வாங்குவாங்க. இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்குது, எதனால இந்த கடன் வருது எனக்கு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல இருந்து இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது சார்? மேம், கடன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய தேவைகள் என்ன, அதாவது நமக்கு இன்னைக்கு இப்போ நம்ம அப்பா அம்மா அப்படின்னாக்க அவங்க சாப்பாட்டுக்கு தேவையானது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சேமித்து வச்சாங்க. அப்போ அவங்களுடைய தேவைகள் வந்து அவங்களுக்கு போதுமான அளவு இருந்துச்சு. அதாவது வந்து அப்பா அம்மாவுக்கு சாப்பிட்டது போக மீதி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும், நாளைக்கு கோடீஸ்வரன் ஆகிடணும். இதனால தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஏற்றம் இறக்கம் அது அதாவது நம்ம ஜாக்பாட் வந்து எல்லாத்துக்குமே வந்து லாட்டரி சீட் அடிக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே அடிச்சிடாது. யாரோ ஒரு சிலருக்கு அடிக்கலாம், பட் எல்லாத்துக்குமே ஆகாது. இதனுடைய ஏற்றம் வர்றதும் இறக்கமாகறதும் வந்து நம்ம வீட்டினுடைய வடகிழக்கு பகுதி வந்து சரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தவறான எண்ணத்துக்குள்ளேயோ ஒரு தவறான செயலுக்குள்ளேயோ போய் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க. ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டினுடைய வடகிழக்கு மூளை சரியாக இருக்கணும். வடகிழக்கு மூளை சரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிந்திக்கிறது செயல்படுறது எல்லாமே சரியான முறையில் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் கடை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லா ஏரியாவையும் வந்து சுற்றி பார்க்குறாங்க. அந்த சுற்றி பார்க்கும்போது இந்த இடம் வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து சூஸ் பண்ணுறாங்க. அதில் இவங்க மட்டும் கிடையாது, ஒரு சிங்கிளாக பண்ண முடியாதுன்ட்டு ஒரு பார்ட்னராக ஒரு 2 பேரோ 3 பேரோ சேர்ந்து அதை வந்து உருவாக்கி ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பணத்தை ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி அந்த கடையை வந்து ஒரு உற்பத்தி செய்கிறாங்க. அந்த உற்பத்தி செஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜில் வரும்போது அவங்ககிட்ட பணம் பத்தாதனால என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கடன் வாங்கலாம் அப்படின்னு 3 பேர் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. அப்போது அந்த 3 பேர்த்தினாலையுமே முடியுதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒருத்தர்னால முடியும், ஒருத்தனால முடியாமல் இருக்கும். அப்போ ஒருத்தவங்க வந்து நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் அந்த வரைக்கும் வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ரன் பண்ணுறாங்க. இப்போது நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 10,000 ரூபா உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 15,000 வந்தால் தான் இந்த செலவு போக நமக்கு சம்பளம் கொடுத்தது போக ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் அந்த ரேஞ்சாவது நிறுத்த முடியும். அப்போ நம்ம 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்ம கடை 5,000 ரூபாய்க்கு ஓடுது அப்படின்னாக்க நமக்கு 5,000 ரூபா நம்ம கையிலேருந்து போடணும், அது இல்லாமல் சம்பளம் கொடுக்கணும். அப்போ அடுத்ததும் வந்து நம்ம கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை. அப்போ இந்த கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை எங்கே உருவாகுது அப்படின்னாக்க நமது வீட்டினுடைய வடகிழக்கு சரியாக இல்லாததுனால நம்ம தப்பை பண்ணிட்டோம்.
வடமேற்கு சரியாக இல்லாதனால நம்ம டவுன் ஆகிட்டுருக்கோம். இப்போ வடகிழக்கும் வடமேற்கும் சரியான முறையில் இருக்குது அப்படின்னா அந்த கடையை வந்து சரியாக பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் இப்போது இந்த வருமானம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஞாபகம், ஒவ்வொரு தொழிலுக்குமே ஒவ்வொன்று இருக்குங்க. ஒரு ஸ்டூடியோ அப்படின்னாக்க அதுக்கு ஒரு வாஸ்து இருக்குது. ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் அப்படின்னாக்க அதுக்கு தனியான வாஸ்து. அதே மாதிரி நம்ம தானிய வகைகள் அப்படின்னாக்கா அதுக்கு தனியாக இருக்குது, ஒரு இரும்பு சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாஸ்து இருக்குங்க. அதில் வந்து ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு வாஸ்து. அப்போ உணவு சம்மந்தப்பட்டது அப்படின்னாக்க கிழக்கு பக்கம் மூடப்பட்டு இருக்க வேண்டும். ஏன்னா கிழக்கு பக்கம் மூடப்பட்டு இருக்கும் கடைகளில் நல்லபடியாக ஓடும். அந்த கிழக்கை வந்து மூடலை அப்படின்னாக்க அவங்களோட வியாபாரம் சரியாக இருக்காது. அப்படி அவங்களுடைய கடை வந்து கிழக்க பார்த்து இருக்குது, அப்படி இருந்து ஒரு கடை நல்லபடியாக ஓடுது அப்படின்னாக்க அதற்கான தீனியை வந்து அந்த வீடு எடுத்திருக்கும். நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு பாதிப்புகளை வந்து உண்டு பண்ணியிருக்கோம். அந்த பாதிப்புகள் உண்டாகாமல் இருக்கணும். அதனோட முறையை சரியான முறையில் செய்யணும். அப்படி செய்யும்போது அவங்களோட வருமானம் வந்து சரியான முறையில் ஈட்ட முடியும். இப்போது ஒருத்தவங்க வந்து பயங்கர கடன் ஆயிடுச்சு, அவங்களுடைய சூழ்நிலை வந்து ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ கடன் வந்து ஒரு 10,000 ரூபா வாங்கிட்டாங்க, அதுக்கான வட்டியை கூட கட்ட முடியாத சூழ்நிலையில் எத்தனையோ பேர் இருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கனாக்க அவங்களுடைய வடகிழக்கு சரியாக இல்லை. மேம் இப்போது நீங்கள் வந்து இன்றைக்கி வருமானம் பண்ணணும் அப்படின்னாக்க உங்களுடைய திறன் செயலாற்றல் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக மூமெண்ட் இருக்கணும். அதாவது வந்து நம்ம ரத்த ஓட்டங்களும் சரி, நம்ம உடல் வாக்கும் சரி, நம்மளுடைய மனசு, நம்மகிட்ட வர்ற வாடிக்கையாளர்கள், இது எல்லாமே சரியான முறையில் இருந்தால் தான் உங்களுடைய திறனும் வந்து நல்லபடியாக இருக்கும். இப்போ உங்கள் கூட சேர்றவங்க வந்து ஒரு ஆக்டிவாக இருந்தாங்க அப்படின்னாக்க நீங்கள் நல்ல ஆக்டிவாக இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து கூட சேர்றவங்க வந்து ஒரு ஆக்டிவ் இல்லாமல் ஒரு சோம்பேறித்தனமாக இருக்காங்க அப்படின்னாக்க அவங்க கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஒரு சோகத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பேசி சரி பண்ண முடியறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிட முடியும். அதை முடியல அப்படின்னாக்க அதனுடைய தாக்கங்கள் வந்து பெருசாக போயிடும். அவங்களோட சேர்ந்து நம்மளுமே வந்து ரொம்ப சோகனமான சூழ்நிலையை உருவாக்கும். அப்போ வீட்டினுடைய வடகிழக்கு பகுதி, அந்த வடகிழக்கு பகுதியில் சுத்தமாக இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக இருக்கணும், அந்த இடத்துல காலியாக இருக்கணும். இதுதான் மெயின் திங். அதே மாதிரி வடமேற்கு மூலையில் வந்து நம்ம பாத்ரூம் வைக்கிறதோ, படிக்கட்டு அமைக்கிறதோ, அல்லது அந்த இடத்துல வந்து ஒரு செப்டிக் டேங்க் உருவாக்குறதோ, இது எல்லாமே சரியான முறையில் அமைச்சிட்டோம் அப்படின்னாக்க நீங்கள் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலுமே உங்கள் வீட்டினுடைய கட்டமைப்பை வந்து சரியான முறையில் அமைச்சிட்டிங்க அப்படின்னா, அதாவது ஒரே நாளில் நீங்கள் வந்து சரியாகி கடனை மீட்டு வெளில வந்துட முடியறதில்ல. இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டை சரி பண்ணுறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு குறுகிய காலத்தில், இப்போ இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாக்க ஒரு குறுகிய காலத்தில் வந்து ஒரு 5000 உருவாக்கும். அதே வந்து இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து அது 10,000 உருவாக்கும். அப்போ கொஞ்சம் காலகட்டத்திலேயே வந்து இப்போ உங்களுக்கு வந்து 1000 ரூபா வந்துட்டு இருந்த இடத்துல 5000 வருது அப்படின்னாக்க உங்களால் வந்து ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்போ 5000 ஒரு இடத்துல வந்து ஒரு 10,000 வருது அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஒரு கொடுத்தது போக கொஞ்சோண்டு சேவிங்ஸ் எடுத்து வைக்க முடியும். அதே ஒரு 50,000 வரும்போது உங்களோட நிலை வந்து மாற்றம் அடைஞ்சிடும். அதாவது கஷ்டப்பட்டு நம்ம மம்டி எடுத்து கஷ்டப்பட்டு யாருனாலுமே வந்து வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்துக்கெல்லாம் வந்துட முடியாது. இன்றைக்கி பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய பிரதிநிதிகளாக இருக்கட்டும், யாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவுமே பண்ணல. அவங்களுடைய அமைப்பை வந்து சரியான முறையில் அமைஞ்சிருந்தது, அதுதான் உண்மை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அமைக்கிறோம். ஒரு உருவத்தை வந்து நம்ம சரியான முறையில் அமைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வருமானத்தை வந்து கொண்டு போயிட முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஒரு தொழில் செய்கிறீங்க, இந்த தொழிலை வந்து உங்களால் வந்து திறன்பட செய்ய முடியாத சூழ்நிலை, அதுதான் மெயின் திங். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லாஸ் ஆகுது அப்படின்னாக்க நீங்கள் போடுற எஃபோர்ட் வந்து சரியான முறையில் சிறப்பான முறையில் உங்களால் பண்ண முடியல, அதுதான் உண்மை. நீங்கள் அதாவது வந்து எஃபோர்ட் நல்லா போடுறீங்க, ஆனால் அது செய்கிற முறைங்கிறது ஒன்று இருக்குது. அந்த முறை சரியாக இல்லாதனால தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபெயிலியருக்கான ரீசன். அப்போ இந்த ஃபெயிலியரை உண்டாக்குறது எல்லாமே வந்து நம்ம தான் அப்படின்னாக்க கண்டிப்பாக இல்லை, உங்கள் வீட்டினுடைய கட்டமைப்பு தான். உங்கள் வீட்டினுடைய கட்டமைப்பு சரியாக இருந்துச்சு அப்படின்னாக்க உங்களுடைய வருமானம் கண்டிப்பாக ரெடி ஆகிடுங்க. ஏன்னா நீங்கள் வருமானத்தை பற்றி பிரச்சனையே கிடையாது. வருமானங்கிறது வந்து ஒரு மேட்டரே இல்லை. அதனோட அமைப்பை சரியான முறையில் உருவாக்கணும். அந்த சரியான முறையில் உருவாக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சு வெளியில் வந்துடலாம். கண்டிப்பா. அதே மாதிரி நிறைய பேர் வந்து சம்பாதிப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த இஎம்ஐல வாங்குற விஷயம் அப்படின்னு ஒரு பழக்கம் இப்போ வந்து எல்லார்கிட்டயுமே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நோய் மாதிரி, எதுனா ஒரு பொருள் வேணா ஓகே இஎம்ஐல போட்டுக்கலாம், அதை வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த இஎம்ஐ அப்படிங்கிறது வீட்டில் எந்த விஷயம் இருந்தால் அந்த யோசனைகள் வரும் சார்?
மேம் நம்ம வீட்டினுடைய வடமேற்கு தான் வருமானம் சம்மந்தப்பட்டது, வாடிக்கையாளர் சம்மந்தப்பட்டது எல்லாமே வடமேற்கு தான். இந்த வடமேற்கு வந்து சரியாக இல்லாதனால தான் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ உங்கள் பாக்கெட்டில் வந்து ஒரு 1000 ரூபா பணம் இருந்துச்சுனாக்கி நீங்கள் அந்த 1000 ரூபாய்க்கு உண்டான பொருளை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்கள் வீட்டினுடைய வடமேற்கு சரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அந்த அமைப்பு சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா பொருளை ஒரு 5000 ரூபாய்க்கு குறைஞ்ச கிராண்டாக வாங்கலாம். அது வந்து கொஞ்ச நாளைக்கு நல்லா நீடித்து உழைக்கும் அப்படின்ட்டு வாங்குகிறோம். அப்போ உங்களுடைய வருமானம் கம்மியாக இருக்கிறனால தான் நீங்கள் இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகிறீங்க. அப்போ அந்த இஎம்ஐ ஆப்ஷனுக்குள்ளே போகும்போது உங்களுடைய வருமானம் வந்து சீராக இருக்கணும். இப்போ உங்களுடைய வருமானம் வந்து மாதம் 10,000 ரூபானாக்க 10,000 ரூபா இருந்துச்சு அப்படின்னாக்க நீங்கள் ஒரு 5000 ரூபா வாங்குறீங்கனாக்க ஒரு 500 ரூபா எடுத்து அந்த இஎம்ஐ கொடுக்குறதுல ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. உங்களுடைய வருமானம் 10,000 ஆனால் நம்ம வாங்கக்கூடிய பொருள் 50,000, அதுக்கு மந்த்லி கொடுக்க வேண்டிய பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5000. அப்போ அந்த 5000 கொடுக்கும்போது நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணீங்க, எவ்வளவு சாப்பாட்டுக்காக யூஸ் பண்ணுவீங்க, ஒரு நிகழ்ச்சிகள் வருது, ஒரு சொந்த பந்தத்துக்குள்ளே வந்து ஒரு நிகழ்ச்சிகள் வருது, அப்போ அதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவீங்க, வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு இருக்குது, இப்படி ஒவ்வொன்றையுமே நம்ம வந்து பிரித்து எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு வருமானத்தை வந்து உண்டு பண்ணால் தான் இன்றைக்கி வந்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய சூழ்நிலைகள். அப்போ இந்த இஎம்ஐலேருந்து அவங்க மீண்டும் வெளியில் வரணும் அப்படின்னா அவங்க வீட்டினுடைய சூழ்நிலை சரியாக அமையணும், வீட்டினுடைய கட்டமைப்பு சரியாக அமையணும். அந்த வீட்டினுடைய கட்டமைப்பு சரியாக அமைஞ்சது அப்படின்னாக்க அவங்களோட இஎம்ஐக்கு வாங்குறது பெரிய பிரச்சனை இருக்காது. அவங்கள வாங்கலாமா வேண்டாமான்னு அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த வீட்டுடைய கட்டமைப்பு தவறாக அமைஞ்சிருச்சு, இப்போ இதுக்கு என்னதான் பண்ணலாம் சார்? மேம் அந்த வீட்டினுடைய கட்டமைப்பில் அதை முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிற திங்ஸை மாற்றி வச்சாவே ஓரளவுக்கு சரி பண்ண முடியும். ரொம்ப முடியாத பட்சத்துக்கு அவங்களுடைய வீட்டினுடைய கட்டமைப்பை ஒரு சின்னதாக உடச்சி இடித்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னாவே அவங்க வாழ்க்கையில் இந்த கடன், தப்பான முறைகள் இது எல்லாமே வந்து சரியாக அமைச்சிட முடியும். இப்போ வாஸ்து அப்படின்னாலே அதுக்கு கூட என்ன விஷயம் பண்ணலாம் அப்படிங்கும்போது பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நின்றுடுது சார். வாஸ்துனாலே இந்த பரிகாரத்தை பண்ணுப்பா, இந்த செடி வாங்கி வை, இந்த மரம் வாங்கி வை, இந்த பிரமிடு வாங்கி வை, இதெல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறத நம்ம நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்போம். உண்மையாகவே இந்த பரிகாரம் அப்படிங்கிறது எந்த வகையில் ஏற்புடையதாக அமையும் சார்? இப்போ பரிகாரம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ உங்கள் வீட்டினுடைய கட்டமைப்பு சரியாக இருக்குது, எனக்கு வந்து வருமானம் வரல, எனக்கு வந்து ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றீங்க. இப்போ நீங்கள் எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்றீங்க. 10,000 ரூபா கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன், நீங்கள் கொடுத்துட்றீங்க. அப்போது அந்த பரிகாரம் உங்களுக்கு வேலை செய்தா எனக்கு வேலை செய்தா? இதுதான் கான்செப்டுங்க. அதாவது பரிகாரங்கிறது வந்து ஒரு 20%. அதாவது என்னென்னா இன்றைக்கி வந்து அந்த கோளுடைய கதிர்வீச்சு, இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு கோளினுடைய கதிர்வீச்சு அமையும். அப்போது அந்த கதிர்வீச்சுகள் படுற கோயிலுக்கு வந்து நம்ம போக சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா திருச்செந்தூர் முருகன் அவங்களுடைய செவ்வாயினுடைய நேர் கதிர்வீச்சு படும்போது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாக்க கொஞ்சம் அதனுடைய தாக்கங்கள் குறையும். இந்த மாதிரி நம்ம ஒரு சின்னதாக சொல்லலாமா வழியே, ஆனால் வந்து அது வந்து உறுதியாக ஸ்ட்ராங்காக எடுத்துக்க முடியுமானாக்க கண்டிப்பாக இல்லை. நம்ம பரிகாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய அமைப்பை நம்ம தான் உருவாக்கணும். நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபா பணம் வாங்குறதுனால நானும் வந்து ஒரு பெரிய ஆளாக இருக்கிறதில் நீங்கள் கொடுக்கணும், நீங்களும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்க போகிறது இல்லை. பட் அதனால் வந்து உங்களுக்கு ஒரு மன கஷ்டம், அது எனக்கும் தேவையில்லாது. அந்த கர்மாங்கிறது வந்து சாதாரண கிடையாதுங்க. இந்த வாஸ்துங்கிறதே வந்து கர்மா தான். அந்த கர்மாவை வந்து நம்ம வந்து கழிக்கிறோம். அதாவது உங்களுடைய அமைப்பை நீங்கள் சரி பண்ணால் போதுமானது. அதாவது உங்களுக்கு என்னென்னா அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறது தெரியல, அதுதான் உண்மை. இன்றைக்கி வாஸ்து பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாருமே, வந்து வாஸ்து பார்க்குறோம். வாஸ்து பார்க்குறது எல்லாருமே வந்து இந்த மணியடி சாஸ்திரம் அப்படிங்கிற முறையில் தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ அவங்க மணியடி சாஸ்திரம்னாக்க இத்தனை அடி போட்டாக்க நல்லது, இத்தனை அடி போட்டாக்க கடாட்சியம் கிடைக்கும் அப்படின்றத வந்து அவங்க வாஸ்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னாக்க அவங்களுக்கு அதனுடைய அமைப்பு என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அவங்களால வந்து உருவாக்க முடியும். ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்ட கலை அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரு 1000கணக்கான வீடுகளை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதில் வந்து எந்தெந்த வீட்டில் வந்து என்ன தவறு நடந்துச்சு, அவங்களுடைய வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒவ்வொன்றையும் ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணும்போது தான் வந்து அவங்களுக்கு வந்து சரியாக இருக்கா தப்பாக இருக்கான்னு நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு தொழிலாகவே நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. இது வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கோம். பக்கத்தில் இருக்கிற
கர்நாடகா, கேரளா அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா சார். வாஸ்து மட்டும் இல்லாம ஜோதிடமுமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னா கிரகத்துல இந்த கிரகம் மாற்றத்தால வரும். இந்த சில பேர் வந்து சனி பெயர்ச்சி வந்ததுன்னா சில பேருக்கு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறதையும் தாண்டி கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த கிரகங்களால வருது சார்? மேம், கடன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய கோளினுடைய அமைப்பு. நமக்கு ஜாதக கட்டத்தில் வந்து 12 கட்டங்கள் தான் இருக்குது. அந்த 12 கட்டத்துக்குள்ளே தான் வந்து நம்ம இந்த 9 கோள்களும் அடங்கியிருக்கு. அந்த கோள்கள் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, அவங்களுடைய ஒவ்வொரு கோளினுடைய அமைப்பும் நம்ம வந்து இப்போ யாருன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு இப்போ 9 கிரகங்கள் இருக்குது அப்படின்னாக்க அதில் வந்து ஒரு 4 கிரகங்கள் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம், வேலை செஞ்சிட்ருக்கோம். அதை வந்து நம்மளுடைய மனநிலையை, ரெண்டாவது வந்து நம்மளுடைய வருமானத்தை, நம்மளோட முயற்சிகளை, நம்மளோட குழந்தைகளை, நம்ம வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, நம்ம கடன் சம்மந்தப்பட்டது, இது எல்லாத்தையுமே உருவாக்குறது இந்த 4 கோள்கள் தான் வந்து நம்மளை வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வந்து இந்த 4 பேர்த்தில் ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கும். அவங்க வந்து நல்ல இடத்துல இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு சரியில்லாத இடத்துல இருக்காங்களா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சூழ்நிலை. அந்த சரியில்லாத சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம மனநிலையை மாற்றி நம்மளை வந்து ஒரு கடனுக்குள்ளேயோ அல்லது வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு சண்டை சச்சரவுகளையோ ஏற்படுத்தி கொடுக்குறதும், நம்ம வந்து குழந்தைகள் பிறப்பில் தாமதமோ அல்லது திருமணத்தில் தாமதமோ அல்லது நம்ம வந்து சண்டை சச்சரவுனால வந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனையோ இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய கோள்கள் வந்து அந்தந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அந்த ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு கடன் இருக்குனாக்கா அவங்களுக்கு வந்து நிரந்தரமான கடன் இருந்துகிட்டே இருக்காது. அவங்க வந்து மீண்டும் வெளியில் வர முடியும். அவங்களுடைய சூழ்நிலையை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கும் போது அந்த சூழ்நிலையிலிருந்து அவங்க வந்து விடுபட்டு வெளியில் வந்துட முடியும். கண்டிப்பாக கடன்களை பற்றி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும். அந்த சந்தேகங்களுக்கான வீடியோவாக இந்த வீடியோ அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நிறைய விஷயங்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி சார். ரொம்ப நன்றிங்க மேம்.